பொள்ளாச்சி, விழுப்புரம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கழக வேட்பாளர்களை ஆதரித்து நட்சத்திர பேச்சாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு செந்தில்குமாரை ஆதரித்து நடிகர் ரஞ்சித் சித்தோடு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு கேள்வி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திருட்டு ஊழல்வாதி 100 கம்ப்ளைண்ட் ஒரு புக்கே போட்டீங்கல்ல, நீங்கள் நேராக வந்து சொல்லுங்கள். இதை பாருங்கள், நாங்கள் தான் அவங்க மேலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இப்போ ஒரு டெம்பரவரியாக ஒரு தற்காலிக திருமணம் பண்ணியிருக்கிறோம். சும்மா அம்மாவோட ஆட்சி மலர, அம்மா ஆட்சி மலர, அம்மாவோட சாதனை அது அம்மா ஆட்சி. இப்போ இருக்கிறது வெறும் சும்மா ஆட்சி. அதனால் 40 தொகுதியிலேயும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பரிசு பெட்டி மாபெரும் பெற்றேன் சார். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கணபதியை ஆதரித்து விழுப்புரம் நகருக்குட்பட்ட மந்தக்கரை, பாகர்ஷா வீதி, தக்கா தெரு ஆகிய இடங்களில் உள்ள மசூதிகளில் தொழுகை முடித்துவிட்டு வெளியே வந்த பொதுமக்களிடம் நடிகர் பப்ளு, வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பாலசுந்தரம் ஆகியோர் நேரில் சந்தித்து பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். இதேபோல் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு காசி தங்கவேலை ஆதரித்து நடிகர் பப்ளு பன்ருட்டி, நெல்லிக்குப்பம், கடலூர் உழவர் சந்தை, கடலூர் துறைமுகம் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக, அதிமுக வேட்பாளர்கள் பதவிக்கு வந்தவுடன் பணம் சேர்ப்பதையே குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள் என்றும் மக்களின் பிரச்சனையை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். உங்களுடைய பொன்னான வாக்குகளை செதற விடாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா டிஎம்கேல ஏடிஎம்கேல ஒரு 10 சீட் 20 சீட் ஓட்டு வரது கஷ்டம். மிஞ்சி போனா ஒரு 5 சீட் 6 சீட் வரும். அதை கொண்டு போய் சென்ட்ரல் உட்கார வச்சு சம்பாதிக்கலாம் தான் பாக்குறாங்க தவிர நம்மளுடைய பிரச்சனையை கொண்டு போய் டெல்லியில சொல்றதுக்கு அவங்களுக்கு வக்குல வாய் இல்லை. விலை போயிட்டாங்க.